இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு. யாழ் சாவகச்சேரி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று 7 மணி அளவில் இரு குழுக்களிடையே இடம்பெற்ற மோதலில் 2 காயம். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 3 உள்ளிட்ட 4 விளக்கமறியலில். ஐரோப்பிய நாடுகளை நோக்கி புகலிட கோரிக்கையாளர்களாக பயணித்து கடலில் மூழ்கியவர்களை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக 3 மடங்கு நிதி ஒதுக்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் முடிவு. இனி விரிவான செய்திகள். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் கடற்படையினருக்கு வழங்கியுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட தமிழக மீனவர்களின் 25 படகுகள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இலங்கை மீனவர்களும் இந்திய கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அண்மையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது வருடத்தில் 83 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்கள் அனுமதி கோரியிருந்தனர். எவ்வாறாயினும் இந்த அனுமதியை வழங்கப் போவதில்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் படகுகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையும் தொடரும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 3 உள்ளிட்ட 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பணத்திருட்டு மற்றும் அயலவருடன் தகராறில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த 4 நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவிக்கின்றார். கைது செய்யப்பட்டவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பிராந்திய செய்தியாளர் 1 உள்ளடங்கியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் சாவகச்சேரி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு 7 மணி அளவில் இரு குழுக்களிடையே இடம்பெற்ற மோதலில் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதல் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சாவகச்சேரி போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வெசாக் பூரணையை முன்னிட்டு விற்பனை செய்யப்பட இருந்த 55,000 தரமற்ற பௌத்த கொடிகள் புறக்கோட்டையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. நுகர்வோர் அதிகார சபையின் கொழும்பு மாவட்ட விசேட தேடுதல் பிரிவினர் வெசாக் பூரணை காலத்தை முன்னிட்டு மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே நேற்று இந்த கொடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது 55,000க்கும் மேற்பட்ட பௌத்த கொடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
காலி யக்கமுல்ல பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு ஒன்றில் 8 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து 17 மற்றும் 14 வயதான இருவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். குறித்த சிறுவனை கழுத்து நெரித்து கொலை செய்ததாக சந்தேக நபர்கள் இருவரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர். 8 வயது சிறுவனை 3 நாட்களாக தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் தடுத்து வைத்து சந்தேக நபர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளமையும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் காலி ஹனிதும பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யக்கமுல்ல பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்புகள் இருந்தும் இம்மாதம் 8ஆம் திகதி குறித்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அடுத்து இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம் சம்பவி. இன்றைய காலநிலை இன்று இலங்கையின் பல பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கரையோர மாவட்டங்களில் காலை வேளைகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றுச்சூழல் கடல் பிராந்தியங்களில் எந்த ஒரு பகுதியும் கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. நன்றி. திருகோணமலை கிண்ணியா மணியரசன் குளம் கிராமத்தில் யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளது மணியரசன் குளம் கிராமம். இந்த கிராமத்திற்குள் நுழையும் யானைகள் பயன் தரும் பயிர்களை நாசம் செய்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் செஞ்சிருச்சோம். விவசாயத்தில் யானை விவசாயத்தை அழிச்சுது. அதிகாரிமார்கள்ட்ட நாங்கள் சொல்லி எங்களுக்கு அழுத்து போயிட்டு கடந்த 1 மாத காலமாக 5க்கும் மேற்பட்ட யானைகள் கிராமத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் செய்வதாகவும் இதனால் கிராம மக்கள் பீதியுடன் வாழ்வதாகவும் கூறுகின்றனர். வேலி வெள்ளாமே பல பயிர்களை அழிச்சு கொண்டு வருது. பல தடவை நான் சொல்லி அரசியல்வாதிட்டையும் பல தடவைகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். சொல்லி அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விவசாய பகுதியால் வியாபாரத்துக்கு போகிறோம். அதனால் வியாபாரம் செய்கிறதுக்கு இடைஞ்சலாகி கொண்டு இருக்குது. 7 மணி போனாலும் யானை வெளியாகுதில்லை, காடு ஏறுதில்லை, குளத்துக்குள்ளேயே நிற்குது. இதேவேளை மணியரசன் குளத்தின் அணைகளையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் பல தடவைகள் முறையிட்ட போதும் எந்தவிதமான நடவடிக்கையினும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நாங்கள் பாடசாலைக்கு சைக்கிளில் செல்லும் போது 6:30 மணிக்கு நாங்கள் செல்லும் போது அந்த யானை குறுக்கால வந்து எங்களை துரத்த அடிக்கின்றது. நாங்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தமது கிராமத்தின் இயல்பான வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என கோருகின்றனர் திருகோணமலை மணியரசன் குளம் மக்கள்.